Praise the Lord, glory to God. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Justified by the blood of Jesus Christ. இவைகளை குறித்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26 சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். 26வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை கொண்டு விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிற. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இலவசத்தை கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிருபை பாருங்க இலவசமாய் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவர் இலவசமாய் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபையின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம நீதிமான்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், உங்கள் உறவினர்கள் சொல்லலாம், நீ எல்லாம் நீதிமானா அப்படின்னு. வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால மற்றவங்க சொல்றதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்திகரித்து உங்களை கழுவி உங்களை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குன்னா நீதிமானாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதனால சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் ஆண்டவர் துக்கித்து இந்த நாட்களில் வருத்தப்படாதீங்க. இயேசுவின் இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இலவசமாய் ஆண்டவரே அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் எங்களை நீதிமானாய் இருக்கும்படியாய் மாற்றி இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஜஸ்டிஃபை பண்ணி இருக்குது. நாங்க ரைச்சஸ்னஸ்ன்றது ஜஸ்டிஃபை பண்ணி இருக்குது. ஆண்டவரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரே நீதிமான்களாய் இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று மனவேதனையோடு இருக்கிற ஆண்டவரே அநேகர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை இப்பொழுது உம்முடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்துவதாக. உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் அவர்கள் ஓடி தங்களை மறைத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அவர்களையும் தேவன் இலவசமாய் உம்முடைய கிருபையினாலே அவர்களை நீதிமானாய் மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற இவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க.